சென்னையில் சின்னமலை முதல் விமான நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இவ்வழித்தடத்தில் இம்மாதம் 3வது வாரத்தில் சோதனை ஓட்டம் நடத்தப்படும் என்று மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரசன்னா. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மெட்ரோ ரயிலானது தற்பொழுது நகரம் முழுவதும் கட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக வாஷர்மேன்பேட்டையிலிருந்து விமான நிலையம் வரை ஒரு வழித்தடத்திலும், இதேபோல சென்னை சென்ட்ரல், எக்மோர், கீழ்ப்பாக்கம், அண்ணா நகர், கோயம்பேடு, ஆலந்தூர் என்ற 2 வழித்தடத்திலே இதற்கான பணிகளானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மெட்ரோ ரயில் முதல் சேவையானது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆலந்தூரிலிருந்து கோயம்பேடு வரை இயக்கப்பட்டது. இந்நிலையில் மெட்ரோ ரயிலுடைய அடுத்த கட்ட சேவைக்காக பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தற்பொழுது கிடைத்த தகவல் படி லிட்டில் மவுண்ட் என சொல்லப்படும் சின்னமலையிலிருந்து விமான நிலையம் வரை அனைத்து பணிகளும் நிறைவடைந்து விட்டது. குறிப்பாக கட்டுமான பணி, அதனுடைய மின் சாதனம் அமைக்கும் பணி உள்ளிட்ட அனைத்து பணிகளுமே நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் இந்த மாதம் 3வது வாரத்திற்குள்ளாக சோதனை ஓட்டமானது விமான நிலையம் வரை மேற்கொள்ளப்படும் என்றும், அதன் பிறகு படிப்படியாக அனைத்து சோதனை ஓட்டமும் நிறைவடைந்த பிறகு வரும் ஏப்ரல் மாதத்தில் முழுமையாக இந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டு வரும் மே மாதம் முதல் விமான நிலையம் வரை பொதுமக்களுக்கு மெட்ரோ ரயில் பணியாக துவக்கப்படும் என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் பிரசன்னா.